நாசிக்கிலிருந்து ராணுவ விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டிருக்கும் புதிய ரூபாய் நோட்டுகள் விநியோகம் பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், சென்னை வந்து சேர்ந்திருக்கும் இந்த புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது தமிழகம் முழுவதும் கிடைக்கும்? அதுக்காக ரிசர்வ் வங்கி சார்பில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வேதவள்ளி, மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள மின்ட் என்ற பகுதியில் அச்சிடப்பட்ட புதிய 500 ரூபாய் நோட்டுகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை சென்னைக்கு விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த பணம் கிட்டத்தட்ட 14 டன் எடை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை 2 கண்டெய்னர்கள் மூலமாக ரிசர்வ் வங்கியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். வங்கிகள் இன்றும் நாளையும் விடுமுறை என்பதால், அதாவது இன்று 4வது சனிக்கிழமை என்பதால் இன்று வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நாளை வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விடுமுறை. இந்த 2 விடுமுறை நாட்களையும் பயன்படுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த நாசிக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புதிய 500 ரூபாய் நோட்டுகளை தமிழகம் முழுவதும் உள்ள வங்கிகளுக்கும் ஏடிஎம்களுக்கும் கொண்டு செல்லப்படும் என ரிசர்வ் வங்கி தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. வேதவள்ளி, தற்போது 14 டன் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு வந்து சேர்ந்திருக்கும் நிலையில கூடுதலாக ரூபாய் நோட்டுகள், புதிய 500 ரூபாய் நோட்டுகளை கூடுதலாக கேட்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது குறித்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே தமிழகத்திற்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வரவழைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பொதுமக்களுக்கு அது போதுமான அளவு இல்லை என்பதால் தற்பொழுது புதிய 500 ரூபாய் நோட்டுகள் 14 டன் எடையுள்ள 500 ரூபாய் நோட்டுகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விநியோகிக்கப்பட உள்ளது. அதுவும் போதாது என்றால் போதுமான அளவிற்கு மக்களுக்கு தேவையான புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது வந்துள்ள இந்த 500 ரூபாய் நோட்டுகளை இன்றும் மற்றும் நாளை தமிழகம் முழுவதும் உள்ள வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் கொண்டு சேர்க்கும் பணி நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை ரிசர்வ் வங்கி செய்திருக்கிறது. திங்கட்கிழமை காலை முதல் பொதுமக்களுக்கு வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் போதுமான அளவிற்கு இந்த புதிதாக வந்துள்ள 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. வேதவள்ளி, மணிகண்டன், புதிய ரூபாய் நோட்டுகளை விநியோகிக்கவும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளவும் ரிசர்வ் வங்கி என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு? ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை ஏற்கனவே அறிவித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதியே வங்கிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான கால அவகாசம் முடிந்ததால் 25ஆம் தேதி முதல் ரிசர்வ் வங்கியில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என ஏற்கனவே ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதற்காக ரிசர்வ் வங்கியில் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கியில் பொதுமக்கள் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதே போன்ற கவுண்டர்கள் பிற்காலத்திலும் தொடரும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கியில் செய்யப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு ஏற்பாட்டின்படி பொதுமக்கள் தாங்கள் வைத்துள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட அளவுப்படி 2000 ரூபாய் ஒரு நபருக்கு என்ற ரீதியில் பொதுமக்கள் தாங்கள் வைத்துள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியில் மாற்றிக்கொள்ளும் வகையில் ரிசர்வ் வங்கியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. வேதவள்ளி, மணிகண்டன், கடந்த 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அதிக அளவில் சில்லறை தட்டுப்பாடு இருந்து வந்தது. தற்போது 14 டன் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வந்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் சில்லறை தட்டுப்பாடு குறையும் என்று நாம் நம்பலாம். உங்களின் தகவல்களுக்கு நன்றி.